இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை வெளியில கூட தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நாம் அநேக காரியங்களை நாம் உலகத்தில் எதிர்பார்க்கிறோம். அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அது நடந்தால்தான் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் வருகிறது. அதை போலவே கர்த்தராகிய ஆண்டவர் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு தேவனின் எதிர்பார்ப்பு. தேவன் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற சில வசனங்கள் மூலமாக நாம் சிந்திப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் நாம் வாசித்தோமானால், அப்பொழுது சவுல் ஆவிலா துவைக்கு எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்து அமலேக்கரை மரங்கடித்து அமலேக்கரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், அமலேக்கனை அழித்து விடு. ஏன் என்றால், என் ஜனங்கள் கானானை நோக்கி புறப்பட்டு வரும் பொழுது இவர்கள் தேசத்தின் வழியாய் வந்த பொழுது அமலேக்கியன் அவர்களை வழிமறித்து நின்றான். அவனுடைய வளர்ச்சியை தடுக்கிறவன் அமலேக்கியன். உன்னுடைய எதிர்பார்ப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற உன்னை வளர முடியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அந்த அமலேக்கியன் நீ வளர முடியாதபடிக்கு அவன் தடுத்து நிற்கிறான். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே அநேக காரியத்தில் நாம் வளர முடியவில்லை. ஏன் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். ஆண்டவராகிய தேவன் சாமுவேலை கொண்டு ராஜாவாகிய சவுலுக்கு சொன்னார், சவுலே, இதோ இந்த காரியம் என் மனதில் இருக்கிறபடினாலே நீ போய் அமலேக்கனை முற்றிலுமாய் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழித்து போடு என்று சொன்னார். ஆனால் சவுலோ அவனுடைய ஜனங்களோ அதை அழித்து போட மனதில்லாமல் அவர்கள் முதல் தரமானவர்களை தங்களுக்கென்று எடுத்து வைத்து கொண்டு ஆடு மாடுகளிலே மிகவும் உதவாததும் ஒன்றுக்கும் உதவாததுமான காரியங்களை அவன் செய்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இதில் ஒரு துளி கூட தப்பக்கூடாது, அது முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அருமையான தெய்வ பிள்ளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, அமலேக்கியன் இருக்கும் வரைக்கும் நீ வாழவே முடியாது. அமலேக்கியன் வாழ்க்கையை, உன் எதிர்காலத்தை தடை செய்கிறவன், நீ முன்னேற முடியாதபடி தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் இந்த அமலேக்கியன் ஆவிகள். விசுவாசிகளாகிய நாம் தேவ சத்தியத்தை கேட்கிற நானும் நீங்களும் இந்த ஆவியை கொல்லுவதற்கு தேவனுடைய உதவி நமக்கு தேவை. ஆண்டவர் சொன்னார், நீ போய் அமலேக்கியனை அழித்து விடு, அதிலிருந்து ஒரு பொருளும் உனக்கு தேவையில்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இந்த சவுலோ தேவ வார்த்தையை மதிக்காதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவன் தன் சொந்த சுய சித்தத்தை நிறைவேற்றினாலே தேவனாய கர்த்தர் அவனை ராஜாவாக உருவாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்பட்டேன் என்று சொன்னார். இந்த காலையிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் உன் வாழ்க்கையில் சில செய்கிற சில காரியங்கள் அது உனக்கு தீமையாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே, எனக்கு கொடுத்த பொறுப்பில் நான் உண்மையாயிருக்க, எனக்கு கொடுத்த உத்தரவாதத்தில் நான் உண்மையாயிருக்க எனக்கு உதவி செய். ஆனால் கடைசியிலேயே நீங்கள் வாசித்து நீங்கள் பார்ப்பீர்கள்னால், இவன் தேவனுக்கு விரோதமாய் இந்த காரியத்தை செய்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, நான் சவுலை ராஜாவாக மாற்றினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். உன்னை அழைத்து, உன்னை தெரிந்தெடுத்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை கனப்படுத்தின ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவி உண்மையில் உண்டு. தெய்வ பிள்ளையே, உலகத்தின் காரியத்துக்காக, உலகத்தின் மேன்மைக்காக தேவனுடைய வார்த்தைகளை விட்டு வெளியேறி விடாதே. அது 1000 பிரச்சனை இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ஆனால் சவுலோ உலகத்தின் காரியத்திலே போய் அவன் தன் வாழ்க்கையிலே அவன் கண்களின் நீச்சியினாலே இந்த அமலேக்கனை தப்ப விட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ ஜனமே, இந்த காலை வேளை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதீர்கள். உங்களோடு இருக்கிற தேவன் சொல்லுகிறார், இந்த அமலேக்கனை நீ அழிக்காவிட்டால் உன் வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை, உன் குடும்பத்திலே வளர்ச்சி இல்லை, உன் தொழிலே வளர்ச்சி இல்லை, உன் பிசினஸ்ல ஒரு மாற்றம் இல்லை. இந்த காரியங்கள் நாம் செய்யும் பொழுது இந்த அமலேக்கன் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி அவன் தடை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் கர்த்தர், நீ அவனை அழித்து விடு, அவன் இருக்கும் வரைக்கும் நாம் வளர முடியாது.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலையிலே கர்த்தனோடு கூட சொல்லுகிற வார்த்தை, இந்த உலகத்தில் இந்த அமலேக்கு ஆவி உன் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கிற ஆவியை நீ முற்றிலுமாய் முறியடிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரை மாற்றி அமைத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நீ அப்படி செய்யாவிட்டால் வேதம் சொல்லுகிறது, என் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. நான் சவுலத்தில் எதிர்பார்த்துதான் அந்த காரியத்தை அவன் செய்யவில்லை. நான் சொன்ன காரியத்தை அவன் செய்யாமல் தன் விருப்பப்படி அவன் செய்தபடினாலே அவன் ராஜ்யபாரத்தை எடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அருமையான தெய்வ ஜனங்களே, இந்த காலையிலே கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாயா? தேவனுடைய வார்த்தைக்கு நீ அடங்கி இருக்கிறாயா? தேவனுடைய சத்தியத்தை நிலைத்திருக்கிறாயா? தேவன் ஒருவரே காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லுவாயனால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ நினைப்பதற்கும் யோசிப்பதற்கு மேலான காரியத்தை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த அமலேக்கினை அழித்தால்தான் என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியும். இந்த அமலேக்கினை முற்றிலுமாய் கர்த்தாவை தகர்த்தால்தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் என்று விசுவாசத்தோடு இந்த நாளை நீ தொடங்கு. அவருக்கு கீழ்ப்படி, அவருடைய வார்த்தைகளை கேள். இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டு முன்னேற்றத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். கீழ்ப்படிதின் ஆவியோடு கர்த்தர் சொல்லுகிறதை நாம் செய்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா. கர்த்தாவே, உலகம் என்கிறதானது அமலேக்கியன் எங்கள் வாழ்க்கையிலே சில நஷ்டங்களை கொண்டு வந்து நாங்கள் முன்னேற முடியாதபடி, எங்கள் பிஸ்னஸ்ல முன்னேற முடியாதபடி, எங்கள் குடும்ப வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடை செய்கிற ஆவிகளை நாங்கள் முறியடிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள சத்துருவுக்கு எதிராக நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு ஏத்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வார்த்தையின் பிரகாரமாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென்.